ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு 6ஆம் இடத்துல. புதிய வேலைகள் கிடைக்கும், சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்க ஆல்ரெடி ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒரு புதிய வேலைக்கு போகலாமா, தாராளமாக ஏற்பாடுகள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வெளிநாடு போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாமா, தாராளமாக ஏற்பாடு பண்ணுங்க. வெளிநாடு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலைகள் எல்லாமே கிடைக்கும். இந்த டயத்தில் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நான் வேலை போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு பேங்க்ல லோன்லாம் போடலாமா, இல்லை வெளியில் கடன் வாங்கி பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். இந்த டயத்தில் பண்ணலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான தருணம், இது ரொம்ப சிறப்பான நேரம். அதனால இந்த டயத்தில் நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ராசி அதிபதியுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. தூக்க குறைவுகள் இது எல்லாமே சரியாகும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. தூரதேச பயணங்கள் தாராளமாக போகலாம். அதான் சொன்னேன், வெளிநாட்டு வேலைகளுக்கு தாராளமாக இந்த டயத்தில் முயற்சி எடுத்து, இந்த டயத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெளிநாடு வேலைகளுக்கு ரொம்ப சிறப்பு. தனுசு ராசிக்காரங்க வெளிநாடு வேலைகளுக்கு தாராளமாக போகலாம். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வெளிநாடு ஷூட்டிங்லாம் வைப்பாங்க, ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு ஷூட்டிங்காக போவீங்க. இதேமாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பதவி உயர்வுகளும் கிடைக்கும். இந்த டயத்தை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த டயத்தை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ராசி அதிபதி குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. பேச்சு திறமை வெளிப்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வருமானம் உயரும். இந்த டயத்தில் வருமானம் உயர்ந்தா கூட சரிதாங்க. எப்படி வருமானம் உயரும்? நம்ம ஒரு கரெக்டான ஒரு வேலைக்கு போனால் தானே வருமானம் உயரும். தாராளமாக வேலை கிடைக்குங்க இந்த டயத்தில். தனுசு ராசிக்காரங்க இந்த டயத்தில் வேலை தேடுங்க. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கமா, ரொம்ப மாதமாக வேலை தேடிட்டு இருக்கமா, ரொம்ப வருஷமாக வேலை தேடிட்டு இருப்பான் அப்படின்ட்டு ரொம்ப அழுத்து போயிருக்கவங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் வேலை தேடுங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும். ஸோ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. இது மிக மிக சிறப்பு. நல்ல அற்புதமான நேரம். மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே இருக்குங்க. உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், வில்லங்கங்கள் எல்லாமே விலகும். உடம்பு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்ததா இது எல்லாமே விலகிடும், ஓகேங்களா. மனசுல தெம்பும் தைரியமும் வரும் இந்த டயத்துல. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நாளாக ஒரு பூர்வீக சொத்தை விற்காம வச்சிருக்கோம், இல்லை பூர்வீக சொத்துல ஒரு கடன் இருக்கு, அது எல்லாமே இந்த டயத்தில் தாராளமாக தீர்த்திடலாம் தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த டயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாங்க. பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள், தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய மூத்த குழந்தை மூலமாக நல்ல விஷயங்கள். ஏன்னா சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரிய பையன் இந்த டயத்தில் அவர் ஒரு வேலைக்கு போவார், கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவார். அப்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்பார், ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்பார். உங்களுடைய மூத்த குழந்தை பெரிய பையன் சப்போர்ட்டாக நிற்பார். இந்த டயத்தில் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு கான்ட்ராக்ட் பேஸாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 19-20 இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வியாபாரிகள், ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு இருந்தாலும் சரிதான், நகைக்கடையில் வச்சுருவங்களும் சரிதான், எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த 19-20 இந்த நாட்கள் லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் உயரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். அதாவது உங்களுடைய கடைகளுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர் இந்த டயத்தில் சேருவாங்க, வருமானம் உயரும். சில பேர் ரொம்ப அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து காசு வருமா, இந்த இடத்துலேருந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 19-20 இந்த நாட்கள் பண வரவு அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும். புதிய முயற்சிகள் இந்த டயத்தில் பண்ணுங்க. ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணாலும் சரிதான், இல்லை அப்படின்னா வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரிதான், இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு போய் பார்க்குறதா இருந்தாலும் சரிதான்,
இல்லை அப்படின்னா வந்து வாழ்க்கை துணைவிக்கு வந்து வாழ்க்கை துணைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறது போகிறதா இருந்தாலும் சரி தான், மாப்பிள்ளை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி தான், இந்த நாட்களில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு. 21, 22 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எழுத்து சம்பந்தமான வேலைகள் வந்து ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. 23, 24 இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க. இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாளில் சரிதான் 23, 24 இந்த நாட்களையும் சரிதான் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து போய் பேசுறது போகிறா இருந்தாலும் சரிதான், தாராளமாக போய் பேசலாம். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இல்லை வீடு சம்பந்தமாக பத்திரப்பதிவுகள் பண்ண இருந்தாலும் சரிதான், அதுவுமே ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் இந்த நாட்களில் பண்ணலாம். 25ஆம் தேதி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து 25ஆம் தேதி பண்ணலாம். இந்த வாரம் வந்து தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து தனுசு ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோவிலுக்கு போங்க, துளசி மாலை போடுங்க, கருட பகவானையும் வந்து வழிபடுங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் சரிதான், இல்லை வேலை ரொம்ப நாளாக வந்து அமையாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கனாலும் சரிதான், எல்லாமே வேலை வாய்ப்பு எல்லாமே அமையும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவும், மகிழ்ச்சி நிலவும். இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.